என்ன இளங்கா கத்தால இன்னைக்கு 6 மணிக்கு ஆபீஸ்க்கு அதிசயமா வந்துட்டேன். மோனிகாக்கு அமோக வரவேற்ப. அட போங்க சார், நான் இப்பதான் வந்தேன். ஆனா உங்ககிட்ட பர்ஃப்யூம் வாசனை பலமா தூக்குது. இதுக்கு என்ன காரணம்? மோனிகாவோட மீட்டிங்க. நிறுத்துங்கப்பா ரெண்டு பேரும். அவளுக்கு ஃபர்ஸ்ட் அவ என்னதான் மீட் பண்ண வருவா? நான் தான் அவளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபரே கொடுத்தேன். அவ ஃபர்ஸ்ட் என்னத்தான் பார்க்க வருவா. அவள் வருவாளோ, அவள் வருவாளோ, என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளோ. ஆல்மந்து இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இரு. உடைய போறது நெஞ்சு மட்டும் இல்ல, காலம் தான். சரி, சும்மா உக்காந்துக்கிட்டு ஆதி காலத்து பாட்டு கிரிஞ்சா பேசிக்கிட்டு லேட்டஸ்டா நம்ம மோனிகாக்கு மோனிகா சாங்க போடுங்கய்யா. சின்ன வயசுல இந்த ஆடு ஆடுவா. Good morning, team. Good morning, sir. குட் மார்னிங் சார். Give a warm welcome to our first woman employee, Miss Monica. Good morning. Good morning, Miss Monica. சரி, எங்க வீட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல தான் மோனிகா இருந்தனால வர்ற வழியில நானே அவங்கள பிக்கப் பண்ணுவேன். சார், என்ன சார் சொல்றீங்க? உங்க வீட்ல இருந்து என் வீடு 2 தெரு சார். 25 வருஷமா என்ன ஒரு வாட்டி கூட பிக்கப் பண்ணது இல்லையே சார். All right. Let us come to the point. ஓகே சார். மோனிகாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அவங்க நம்மளுடைய கம்பெனியுடைய பிஸ்னஸ் ப்ராசஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அது போக முதலாளி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் சார்? அதான் அந்த ஏஏஏன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு முதலாளிகிட்ட சொன்னேன். அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னே தெரியல. அவர் ஏஏனா ஏதோ ஒரு சீலிங் ஃபேன் நினைச்சிட்டாரு. அதை நம்ம ஆபீஸ்ல ஏதாவது ஒரு ஃப்ளோர்ல கண்டிப்பா மாட்டியாகணும்னு ஒத்த கால நிக்கிறார். அதனால மோனிகாவுக்கு உங்களுடைய ஃபுல் கோஆபரேஷன் தேவைப்படும். ஓகே சார், சூப்பர் இனிஷியேட்டிவ் சார். சார், எனக்கு ஏஐ பத்தி கொஞ்சம் தெரியும் சார். ஐ வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் மோனிகா சார். ஹலோ என்ன லேப்டாப் ஒண்ணுமே லாகின் ஆக மாட்டேங்குது. பூதம் மாதிரி அலறுது, பேய் மாதிரி அலறுது. அதை விட்டுட்டு ஒர்க் பண்ண க்ளோஸா ஒர்க் பண்ண வந்துட்டானா? நாங்களா இருக்கோம். மிஸ் மோனிகா, இந்த கம்பெனில பிசினஸ் ப்ராசஸ்லாம் டாப் டு பாட்டம் எனக்கு தான் மேடம் தெரியும். நம்ம 2 சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா? சார் நீங்க 2 பேரும் ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கொடுத்தா போறோம். எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் தேவையில்ல. அப்புறம் ஆரியா சார், நீங்க ஏதோ பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. நீதான் சின்மையோட சித்தப்பா பொண்ணுன்னு சொல்லிட்டியம்மா. ஏதாவது இந்த மாதிரி பண்ணா என் பொண்டாட்டி எனக்கு காரி துப்பி விட்டு துரத்தி விட்டுருவாம்மா. ஓ, அதுவா சார்? சார், நான் சும்மா சொன்னேன் சார். சின்மைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, இப்போதான் என் மண்டைக்குள்ள 10,000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி இருக்கு. இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்றேன், எப்படி கணக்கு சொல்லி தரேன்னு பாருங்க. நீங்களாம் யாரும் எனக்கு கனெக்ட் பண்ண வேணாம். தேவையான அளவுக்கு கணக்கு எனக்கே நல்லா வரும். உங்க கணக்கு நாலேஜ் நீங்களே பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. சொல்லுங்க சார். அசட்டு பிள்ளைக்கு அதிர்ஷ்ட காத்து அக்கல் அடிச்சதான். கணக்கு பிள்ளைக்கு கணக்கே வரல சொல்லிட்டு மண்டையில கொண்டு விடுச்சா. சார், இந்த டயலாக் கணேஷ் ரகு சொல்ற மாதிரியே இருக்கு சார். பார்த்து சார், இதுக்கு வந்து ராயல்டி கேட்க போறாரு அவர். ஆல் ரைட் லிசன் டு மீ. அதாவது நம்முடைய கம்பெனியுடைய எம்ப்ளாயி ரீஎம்பர்ஸ்மெண்ட்ல சில சேஞ்சஸ் கொண்டு வர போறோம். சுருக்கமா சொல்ல போனா சம்பளத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. அது போக இந்த வருஷம் கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கிறதுனால முதலாளி சத்தியமூர்த்தி இந்த வருஷம் நமக்கு இன்சென்டிவ் போனஸும் வராதுங்கிறத வார்னிங் உங்கள்ட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. அதாவது கடமையை செய், பணத்தை எதிர்பார்க்காத. கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாதிரி இருக்கு சார். கோவிந்தா அனுமந்த, இந்த நல்ல விஷயத்த நீயே எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் சொல்லி நல்லா கொடுப்பாங்க. வாங்கி சேர்த்து வச்சுக்கோ. சரி, நான் சொல்றதை கவனமா கேளுங்க. முதலாளி சத்தியமூர்த்தி இந்த வாரமே அசிஸ்டன்ட் மேனேஜரை என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹையர் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு ரொம்ப கம்பேட்டிபிளா இருக்கும்னால நான் ரொம்ப பர்டிகுலரா இருக்கேன். அதனால இந்த வாரத்துக்குள்ள நான் அவரை ஹையர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்.
அது போக மோனிகா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கே உங்களுடைய வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். இவங்களோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு. ஓகே சார். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்றீங்க? லஞ்ச் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், ஆரியா பவனுக்கு நான் வேணா கூட்டு போறேன் சார். நாங்களும்பா லஞ்ச் எல்லாம் நானே கொண்டு வந்திருக்கேன், அதானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஆரியா பவனுக்குலாம் கூட்டிட்டு போக வேண்டாம். அப்புறம் உங்களோட ஆக்டிவிட்டிஸ், ஒர்க் டெலிவரபிள்ஸ் இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணணும் சார். ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். உங்க எல்லாரோட ஆக்டிவிட்டிஸ், ஒர்க் டெலிவரபிள்ஸ் ரிவ்யூ பண்றேன். ஓகே, பாய் சார். பாய் பாய் மோனிகா. ஹலோ, சொல்லுங்க சார். இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். மோனிகா வந்து நியூ எம்ப்ளாயி. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பார்த்து பதில் சொல்லுங்க. பார்த்துந்தா சார் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துறாதீங்க. ஓகே சார். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆரியா நீங்க மத்தியானம் 2 மணிக்கு வாங்க. ஓகே சார். உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே நான் வரவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அல்துட்டு பூபதி நானடா. பாத்தியா, பூதத்துக்கு நான் தான் இங்க அல்லக்கை, நான் தான் இங்க ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், எல்லாமே என்ன நம்பி தான் அவர் இருக்காரு. பாத்தீங்களா சார்? இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு ஏன்னா பழமொழி வச்சுங்களா? கனவுல கண்ணாயிரத்துக்கு வந்தாலாம் ஸ்ரீதேவி, முழிச்சு பார்த்தா முன்னாடி நின்னாலாம் மூதேவி. சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மண்டே குடையுது சார். இந்த மோனிகாவை எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்னு தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நானும் எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா எதுன்னு தான் தெரியவே மாட்டேங்குது, ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. எங்கேயோ பார்த்திருக்கேன், எனக்கும் தோணிச்சு. என்ன தோணுச்சு? அப்படியே சொல்லுங்க. கமான் கமான். அப்படியே ஆடியன்ஸ்ல இருக்கிற உங்க பிசினஸ் அப்படியே சும்மா இருக்கா? இன்னைக்கு ஆனிவர்சரி, எதையாவது நான் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு உளறிட போறேன். அப்புறம் பொண்டாட்டியோட பிரச்சனை ஆயிடும்டா. விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன், உன்னால சாவுறேன். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்கு தான் உனக்கு அடிச்சிருக்கு. வரட்டும் இருக்கு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னா, இன்னும் ஆளையே காணும். பெரிய விஐபின்னு நினைப்பு. ஹாய் நீலா. ஹே, என்ன நான் உள்ளார வந்தாலும் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறேன்? தலைவலி வந்த உடனே கண்ணாடி போட்டுக்கோன்னு டாக்டர் சொன்னாரு. எனக்கு இது தேவைதாமா? தேவைதான். நான் பாட்டுன்னு சுதந்திரமா சுத்திட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் குட்டி போட்ட பூனையாட்டம் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சென்னை வெயில்ல வேலையை தேடி நாய் மாதிரி லோலோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். நாய், பூனை, ஏன் எருமை, கழுதை இப்படி ஏதாவது இருந்தா எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல. கவின், உன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசினா ஒரு ஜூல இருக்கிற மாதிரி ஃபீலிங் வருது. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி உன்னை வர சொன்னேன். அதாவது ஞாபகம் இருக்கா? உன்னை பார்க்கறதே முக்கியமான விஷயம் தான் நீலா. இந்த பேச்சு திறமைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பி சீரியஸ் கவின். நான் உன்னை என்ன சொன்னேன், எங்கள் கம்பெனிக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் க்ரோத்தில் சக்ஸஸாக இல்லாமல் ஏதோ பிரச்சனை இருக்குது. நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லி ஒரு புது பொசிஷன் ஓப்பன் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நீயோ நான் காதல், கத்திரிக்காய் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காம சுற்றிட்டு இருந்தேன். உன்னை பார்த்த உன்னை என்னவோ தெரியல, பிடிச்சி போச்சு. நீயும் நல்ல ஜாப்ல இருந்த, நல்லா படிச்சிருக்க. உன்னோட போதாத காலம் இப்போ அவுட் ஆஃப் ஜாப். அதுக்கு நான் என்ன பண்றது? நானும் வேலையை தேடிக்கிட்டு தானே இருக்கேன். சிமெண்ட் கம்பெனி முதலாளி உன்னை காதலிச்சதுனியோ தப்பு தான். அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல தங்கச்சி அப்படின்னு சொல்லி அந்த தப்புலாம் பண்ண மாட்டேன். அப்படியே எஸ்கேப் ஆகி வேற எங்கேயும் போயிருப்பேன். ஐயோ, கிண்டல் பண்ணாத கவின். எங்களுக்கு வரப்போற எங்க வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய பத்தி எங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எங்க அம்மாவுக்கு அம்பானி மாதிரி பணக்கார மாப்பிள்ளை வேணுமா, எங்க அப்பாவுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கிறவங்க தான் மாப்பிள்ளையா வேணும் அப்படிங்கிறாரு. நான் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம காதலை பத்தி எங்க வீட்டுல பேசவே முடியாது. உன் அண்ணங்காரன் அசோக்குக்கு கிரிக்கெட் பிளேயர் மாப்பிள்ளையா வேணுமா? ஏன் அவசரப்படுற? பி கே பேஷண்ட் கவி. பி பேஷண்டா? இனிமேல்ட்டு உன் பின்னாடி சுத்தினா கண்டிப்பா பேஷண்டா தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்காவது போயிட்டு செலவி கொடுப்பியா மாட்டியா? இந்த பேச்சு திறமைய பேசாம அடுத்த வாரம் எங்க கம்பெனியில வரப்போற அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன் இன்டர்வியூல காமி. உனக்கு நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ வரப்போகுது. இல்ல என்ன சொல்ற? ஆமா கவின், எஸ்எஸ் சிமெண்ட்ஸோட பிசினஸ் growth ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்டு மாத்ருபூதம் தான் அங்க மேனேஜரு.
அப்பாவோட ரைட் ஹேண்ட் மாதிரின்னு வச்சுக்கோயேன். ஆனால் கம்பெனியோட க்ரோத் வந்து சரியாக இல்லாததுனால நான் அப்பா கிட்ட சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனை க்ரியேட் பண்ண வச்சுருக்கேன். அவர்கிட்ட யங் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர்ஸை க்ரூம் பண்ணினாதான் பிஸ்னஸை பெஸ்ட்டாக சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதனால நீ மட்டும் அந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணி ஜாபில் சேர்ந்து நல்ல பேர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். அது கம்பெனி சிச்சுவேஷனுக்கு இல்லாமல் நம்ம காதல் சிச்சுவேஷனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானோ எங்கள் அண்ணா அசோக்கோ எங்கள் 2 பேருக்குமே கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால தான் இந்த ஐடியா. சூப்பர் ஐடியா நீலா, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. ஆமாம், அந்த ஆள் மாத்ருபூதம் எப்படி? அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டரு. அவர் மனசில் இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. எம்ப்ளாயி சர்வேலாம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா வரல. ஆனால் அப்பாவுக்கு அவர் மேலே அசாத்திய நம்பிக்கை. நீ மட்டும் அவரோட மைண்ட் செட்டுக்கும் திங்கிங்க்கும் ஏற்ற மாதிரி இன்டர்வியூவில் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு கண்டிப்பாக நல்ல சான்ஸ் இருக்குது. பட் யூ ஹேவ் டு பி கிரியேட்டிவ் கவின். ஓகே, கவலையே படாத. 2த்துல ஒன்று பண்ணிடுறேன். ஒன்று, ஐ வில் டூ மை பெஸ்ட் இந்த இன்டர்வியூ. இல்லை அந்த மாத்ருபூதத்தை குழப்புன்னு குழப்பிட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். ஏய் மஞ்சுளா, செல்வா, எல்லாரும் இங்க வாங்க. என்னப்பா காலங்கத்தால என்னங்க, என்ன உங்களுக்கு என்ன கவர்மெண்ட்ல பத்மா அவார்டு கொடுக்க போறாங்களா என்ன? மஞ்சுளா, பத்மா அவார்டு என்னமா, அது கிடைச்சா ஒரே ஒரு தடவை ஸ்டேஜில் ஏறி நடிகர் நடிகையோட போட்டோ எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சினிமாவில் வந்துட்டா ஸ்னேகாவோட அம்மா இல்ல, ஸ்னேக்கோட அம்மா இருந்தா கூட வந்து போட்டோ எடுத்துப்பானுங்க. சில்லி ஃபெலோஸ். இது பார் மஞ்சுளா, நம்ம கம்பெனியை நம்பர் 1 கம்பெனி ஆயிட்டோன்னு வச்சுக்கோ, இந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் நம்ம காலில் வந்து விழ வைக்கலாம். ஏன், அவங்கள வச்சு படம் கூட எடுக்கலாம். என்னோட முதல் படத்துக்கு டைரக்டர் மணிரத்னம் தான். மணிரத்னமா? எப்போ மணிரத்னத்தை வச்சு தகுலைட் மாதிரி படம் எடுத்த நடுத்திறகு வர்றது கேரண்டி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ ஒண்ணு பண்ணு, சொத்தை இப்பயே எனக்கு பிரிச்சு கொடு, நீ எக்கேட கெட்டு போ. அட பாவி, டேய் நான் செம்ம உஷாரு. மத்தவங்கள தான் போட்டி பண்ணுவேன் தவிர என்ன யாரும் போட்டி பண்ண முடியாது. அதெல்லாம் சரிதான். அந்த சத்தியமூர்த்திய மடக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இப்படியே வெட்டி ஜம்மம் பேசிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு நாயம் நம்மள மதிக்க மாட்டேங்குது. கரெக்ட் மஞ்சுளா, எலி பொறிக்குள்ள எலி இல்லாம புலி வந்து மாட்டின்டா எப்படி இருக்கும்? பார்டர்ல பாகிஸ்தான்காரனுக்கு போட்ட பிளான்ல சைனாக்காரன் வந்து மாட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கேவலமா இருக்கும். 2 சிச்சுவேஷன்லயும் தேவையில்லாம வேட்டியில இல்ல ஒரு லுங்கில ஓனாயிரம் பரவாயில்லையா? ஐயோ கடவுளே, 2 பேரும் எப்பதான் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம வந்து சொல்றத நிறுத்த போறீங்களோ, இந்த உதாரணத்தை தயவு செய்து நிறுத்துங்க. பா, சத்தியமூர்த்தியோட பையன் வரான்னு சொன்னல, எப்ப வரான்? ஏய் இருடா, அவன் ஆபீஸ்ல ஒரு 4-5 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணா. நிறைய பிசினஸ் விஷயங்கள் பேசணும்னு சொல்லி ஐடியாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணா. டீடைல்டா பேசணும், நான் வீட்டுக்கு வரலாமா அங்கிள்னு சொன்னா. நானும் சரி வாடான்னு. இப்போ வந்துருவான், நீங்க 2 பேரும் அவனை பார்த்து நல்லபடியா கவனிங்க. அவன் பேர் என்ன சொன்ன? இரு, அதுக்கு முன்னாடி அந்த பையன் ஊதாரியா சுத்தினான்னு கேள்விப்பட்டேன். அவனால நம்மளுக்கு என்ன யூஸ்? ஏமா அவன் வரட்டம்மா, வந்து எல்லாம் டீடைல்டா பாத்துக்கலாம். டேய் நீ பத்திரமா பார்த்து. அவன் பேர் என்னன்னு சொல்லுப்பா. அதையே கேட்கல நீ. அவன் பேர் அசோக். அசோக். அதாவது நல்லபடியா சூதனமா அவங்கிட்ட பேசு, இல்ல நம்ம பிளான் சொதப்பிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆல்ரெடி ஊர்ல எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு தலையில துண்டை போட்டு உட்கார்ந்துருக்க. முதல்ல அவனை நான் ஸ்கிரீன் பண்றேன். உன்னால அவன் ஒண்ணும் கழிக்க முடியாது. நான் அவன்கிட்ட பேசி பண்றதுல உன்னோட நம்ம சொத்து பல மடங்கு பெருசாக போகுது. அப்ப தெரியும் இந்த செல்வாவோட அருமை. டேய் நீ பிறந்த போது செல்வம் கொட்டணும் குவியணும்னு செல்வான்னு பேர் வச்சோண்டா. உனக்கு செலவான்னு பேர் வச்சிருக்கலாம். உன்னால பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா இது வரைக்கும். ஏங்க நம்ம பையனை செலவுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன
பேசுற ஆளை பாருங்க. சரி, அசோக் வந்ததும் செல்வா பேசி டீல் பண்ணட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். வாங்க. சரி, இப்போ ஊருக்கே அப்பா டக்கர்னாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்ட தானே. வா வா வா. அவனே அசோக், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. அசோக், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. வீட்டுக்குள்ளேயே கூலிங் கிளாஸா சார்? எவன் அவன்? உள்ள வரலாமா? அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா நீங்க? நான் அசோக். இது மருதாச்சலம் சார் வீடு தானே? ஏன் கேக்குறேன்னா, வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதை போர்டு பார்த்தேன். ஆனா அதுல நாய்ங்கிறது பக்கத்துல சாரோட போட்டோ ஒட்டி இருந்தது. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யோ, இது அவரு வீடுதான்யா. எவனோ ஒரு சில்லற பையன் நாய்கள் ஜாக்கிரதை போர்டுல சாரோட போட்டோ ஒட்டிட்டான். சாரும் பெருந்தன்மையா அதை அப்படியே விட்டுருப்பா, நம்மளை பார்த்தா ஒரு 4 பேருக்கு பயம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது அவர் வீடுதான். அப்படியா? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, நான் நேத்து தான் சாரோட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது நீ வீட்டுக்கு வந்தா நடுவுல நந்தி மாதிரி எவனாவது வருவான், கண்டுக்காத, என்ன கூப்பிடுன்னு சொன்னாரு. அதான். நந்து தானே? அந்த நந்தி நான் தான். சாரு இந்த சின்ன நந்தியோட அப்பா, பெரிய நந்தி. சார், முதல்ல நாய் மாதிரி நீங்க, இப்போ நந்தி மாதிரிங்கிறீங்க. எனக்கே தலையில லேசா கொம்பு முளைக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, டார்ச்சர் பண்றானே. ஐயோ, முதலாளி மருதாச்சலத்தோட ஒரே பையன் செல்வா நான் தான்யா. ஓ, இப்ப தெளிவா புரிஞ்சிச்சு சார். செல்வா சார், நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப முக்கியம். நீ எப்படி உங்க அப்பா கிட்ட திட்டும் அடியும் வாங்கிட்டு இருக்கியோ, அந்த மாதிரி நானும் எங்க அப்பாவோட திட்டும் அடியும் வாங்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். நம்ம எல்லாம் பிசினஸ் பேக்ரவுண்டுக்கு ஒரே பையனா இருந்தாலும் அந்த தனி கல்ல சொந்த கல்ல நிக்கணும்னு ஒரு வெறி நம்ம 2 பேருக்கு இருக்கு. ரைட் தானே? கிடையவே கிடையாது தம்பி. நான் எங்க அப்பா கம்பெனில தான் வேலை பாக்குறேன். உன்ன மாதிரி ஊரை சுத்தல. இன்ஃபேக்ட் கம்பெனியோட growthக்கே காரணம் நான் தான். நானு, எங்க அப்பா, எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து மொத்தம் 6 கால். தனி கால்ல நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ராஜா. சார், நீங்க பண்றது சிமெண்ட் வியாபாரம் தானே? ஆமா. ஏதோ சிலிக்கான் வழியில செமிகண்டக்டர் சிப்ஸ் வியாபாரம் பண்ற மாதிரி பேசுறீங்க சார். அந்த காலத்துல எல்லாம் கம்பெனி கட்டுறதுக்கு சிமெண்ட் வேணும், அதனால நம்ம அப்பாக்கள் சிமெண்ட் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் கம்பெனி நடத்தணும்னா டேட்டா வேணும் சார். அதனாலதான் நான் டேட்டா சர்வீசஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காக தான் சார். தெரியும் தெரியும் தெரியும், ஃபண்டிங் கேட்டு தானே வந்திருக்க. நீ கேக்குற துட்டு இப்ப சொன்னியே, அந்த சிமெண்ட் மூட்டை வித்த பணம் தான், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இவ்வளவுலாம் பேசுறியே, ஐயாரார் என்ன தருவ? ஓஹோ, எனக்கு முடக்கா இப்படி கேட்பான்னு தெரியுமே சார். ஐயாரார் 30% சார். ஏங்கப்பா, பணம் மாட்டான்னு கொட்டும் சார். ஆமா, ஐயாரார்னு என்ன சார்? அது தம்பி, கேள்வி மட்டும்தான் நான் கேட்பேன், பதில் நீ தான் சொல்லணும். நீயே சொல்லு. அப்ப நம்மள மாதிரி தான் சார். நீங்க ப்ரிஃபர்ட் ஈக்விட்டி வேணா கேளுங்க, இல்ல டிஃபர்ட் ஈக்விட்டி வேணா கேளுங்க, இல்ல ராயல்டி ஓனர்ஷிப் பத்தி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் சார். ஏங்கப்பா, நல்ல விவரமா தான் பேசுற. இரு அப்பா கூப்பிடுறேன், அவட்டே பேசிக்க. எப்போ அசோக் உங்களை பார்க்க வந்திருக்காரு பாருவா. ஹலோ சார். ஹலோ சார். என்ன தம்பி? வணக்கம் சார். சார்னு சொல்லாத, அங்கிள்னு சொல்லு. சரி அங்கிள். தம்பி, நீ ஒரு 4-5 நாள் முன்னாடி என் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 7-8 பிஸ்னஸ் ஐடியா சொன்னேன். அது என்ன தம்பி, உன்னோட பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே இந்த கரப்பாம்பூச்சியும் கனகாச்சேச்சி ரேஞ்சிலேயே இருக்கு. தம்பி, இது பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறீங்க, குஞ்சு மோன் ரேஞ்சில் நீங்க பிசினஸ் சொல்றீங்க. நீங்க சொல்லுமா. எங்க தம்பி வெளியில இருந்து வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குது. தம்பி, பூஸ்ட் குடிக்கிறீங்களா இல்ல டீ? அங்கிள் எனக்கு பிசினஸ் ஐடியாக்கு பூஸ்ட் தராரு, நீங்களும் எனக்கு பூஸ்டே கொடுங்க. சரி 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 தம்பி, நீ டிஸ்கஸ் பண்ண ப்ராஜெக்ட்லயே இந்த காசிப்பிங் ப்ராஜெக்ட் சொன்னியே. ஆமா, அது நல்லா த்ரில்லா இருந்தது தம்பி. ஆனா அதுலயும் உன்னோட அறிவுபூர்வமா அதெல்லாம் சரியா தப்பான்னு சர்டிஃபை பண்ணா அது ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸ் மாதிரி ஆயிடும். அப்புறம் அந்த கிளுகிளுப்பே கம்மி ஆயிடும். நீங்க என்ன பண்றீங்க, அதே ப்ராஜெக்டை கொஞ்சம் பிராடா யோசிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். அங்கிள் சூப்பர் அங்கிள். இந்த மாதிரி நல்ல ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு எனக்கு சொந்தமா ஒரு அங்கிள் கூட கிடையாது. எல்லாருமே 10ஆம் கிளாஸ் ஃபெயில். தம்பி, நான் 8ஆம் கிளாஸ் ஃபெயில். ஆமா ஆமா தம்பி, இந்தாங்க பூஸ்ட் குடிச்சிட்டே பேசுங்க. இவரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலா இருந்தாலும் வாய் 8 ஊருக்கு போ பேசிட்டே இருப்பார்.
அங்கிள் அனுபவசாலி ஆண்டி. இவர் 8ஆம் கிளாஸ் என்ன 4ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனாலும் அவர் திறமைசாலி. தம்பி அப்படியே எனக்கே சந்தேகம் வர அளவுக்கு பேசிட்டே நான் 4ஆம் கிளாஸ் பாஸா ஃபெயிலான்னு ரொம்ப மோசம் தம்பி. அதெல்லாம் ஓகே தான். உங்க குவாலிஃபிகேஷனை பத்தி பேசி இப்போ என்ன யூஸ்? தம்பிக்கு ஏதாவது உருப்படியா ஐடியா கொடுங்க. சரிம்மா தம்பி, நான் எங்க விட்டேன்? அந்த பிராடா அந்த ப்ராடா யோசிச்சா பெட்டரா இருக்கும்னு சொன்னேன்ல. இந்த பிரைவேட் சிஐடி வேலை இருக்குது, அதை நீங்க இந்த நடிகை கிட்ட சொல்றதுக்கு பதிலா அவங்கள வச்சு நீங்க பண்றதுக்கு பதிலா நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸை வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம தலை தோனி கூட கேப்டனா இருக்கிறாரு. அதுல இருக்கிற பிளேயர்ஸை பத்தி நம்ம உள்ள டீட்டெயில் பண்ணலாம். அவனுங்கெல்லாம் சம்பளம் போதும்னு நினைக்கிறானுங்களா, இல்ல வேற டீமுக்கு போகணும்னு ஏதாவது சதி பண்றானுங்களா, அவனுங்களுக்குலாம் உடம்புல ஏதாவது வியாதி இருக்கா, இதையெல்லாம் பத்தி நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வெளில கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயோ போயிடுவீங்க. ஆமா அங்கிள், அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்கு வரும்போது மத்த டீமுக்கு வித்துடலாம். கரெக்ட். அதை வித்தா கோடி கோடியா பணம் வருமே. அங்கிள் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் எவ்வளவு சில்லறத்தனமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு. கோடீஸ்வரன் மில்லியனர் ஆகும். அங்கிள் இவர் ஜீனியஸ். கலக்குற தம்பி, கலக்கு தம்பி. ஏங்க நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க அந்த சிஎஸ்கே டீம்ல இருக்காங்களே, அந்த சிஎஸ்கே கோச்சே தெரியுமா உங்க பொண்ணுக்கு? தம்பி பொறு கோச் இல்ல, கோச்சுக்கு பக்கத்துல 2 பேர் இருப்பானுங்களே, அது பரவாயில்ல. ஒருத்தன் நெட் பிராக்டிஸ்ல பால பொறுக்கி போடுவான், இன்னொருத்தன் பிளேயர் தூக்குன பபுள் கம்ம பொறுக்கி போடுவான். தேங்க்ஸ் அங்கிள், நல்ல கான்டாக்ட் சார், நல்ல கான்டாக்ட். நம்ம வேணா ரேகா கிட்ட பேசி இவனை கனெக்ட் பண்ணி விடலாமா? சரி இரு ஒரு நிமிஷம் இரு. ரேகாவுக்கு தான் அவங்களெல்லாம் நல்லா தெரியும். என் பொண்ணை கூப்பிடுறேன், பார்த்து பேசு தம்பி. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ரேகா. அம்மாடி ரேகா, போனை பிக்கப் பண்ணுமா, ரிங் ஆயிட்டே இருக்கு. ரேகா அபாடி மாதிரி என் ஃப்ரெண்டோட பையன் அசோக் வந்திருக்கான். பையன் தங்கமான பையன், பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா வேற இருக்கான். உனக்கு இந்த சிஎஸ்கே சப்போர்ட் டீம் ஸ்டாஃப் இருக்காங்களே, அந்த 2 பசங்களை தெரியும்ல, அத பையன்கிட்ட டீட்டெயில்டா பேசி அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தம்பிக்கு கொடு. இரு, தம்பி பேரு அசோக்கு, பார்த்து பேசு. ஒரு நிமிஷம். எங்க பொண்ணு ரேகா அமெரிக்கால எம்எஸ் படிக்க. பேசுங்க. ஹலோ ரேகா. சாரிங்க, அங்கிள் ஆண்டியும் டக்குன்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க அசோக்? நானாங்க, நான் வந்துங்க +2ல வந்து 1100 மார்க் வாங்கி நீட்ல டாப் ரேங்க் வாங்கி ஐஎம் அகமதாபாத்ல எம்பிஏ பண்ணிட்டு. வாவ், இம்ப்ரெசிவ். இல்லைங்க, அதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா ஏதோ தட்டு மாதிரி பிகாம் பாஸ் பண்ணிட்டு எங்க அப்பா ஒரு பிசினஸ் வச்சிருக்காருங்க. அவருக்கு சப்போர்ட்டா இருக்க முடியலனாலும் நான் சொந்த கால்ல தனி கால்ல நிக்கணுங்கிற வெறியோட ஊர் சுத்திட்டு இருக்கேங்க. ரேகா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹியூஸ்டன்ல எம்எஸ் படிக்கிறேன். உங்களோட பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்பா சொன்னாரு சிஎஸ்கே ஆர்கனைசேஷன் பத்தி உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணும்னு. ஐ ஹேவ் a couple of contacts. உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன், உங்க நம்பர் அனுப்புங்க. நிச்சயமா ரேகா, ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. ரேகா மேடம், அப்புறம் நீங்க அங்கே இருக்க போறீங்களா இல்ல இந்தியாவுக்கு வர பிளான் ஏதாவது இருக்கா? என்ன முதல்ல ரேகான்னு கூப்பிடுங்க. டிசம்பர்ல ஊருக்கு வரேன், முடிஞ்சா மீட் பண்ணலாம். ஷூர் ரேகா. அங்கிள் ஆண்டியும் கூட இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஷூர், உங்க நம்பர் அனுப்புங்க. We'll talk again, okay? Bye. போனை வச்சிருமா. தம்பி, ரேகா என்னங்க சொல்லுச்சு? அப்படியே சிரிச்சி பேசிட்டு இருந்தீங்க. ஆண்டி, ரேகா உங்களை மாதிரியே ஸ்மார்ட்டா ஸ்வீட்டா பேசுறாங்க. தம்பி, என் பொண்டாட்டி கிட்ட லேசா லூசா பேசுறதை விட ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன் இந்த விவரத்தை கேர்ஃபுல்லா நீ டீல் பண்ணணும். இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கு, இந்த ஸ்பாட் ஃபிக்ஸிங்கு, இதுலெல்லாம் நீ மாட்டிக்கினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பர்மனண்டா கழி தின்ன வேண்டியதாண்டி.
ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அங்கிள். ஆண்டி ரேகாவோட நம்பர் கொடுத்தீங்கன்னா அத பத்தி கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க இப்பவே டெக்ஸ்ட் அனுப்பிடுறோம். நீங்க டெக்ஸ்ட் அனுப்புங்க தம்பிக்கு. நம்ம குடும்பம் விளங்குனா மாதிரி தான். அங்கிள் ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்களே இது பண்ணுங்க. அப்புறம் ஆண்டி நான் ரேகாவோட அப்பப்போ கான்டாக்ட்ல இருந்தா உங்களுக்கு ஒண்ணு இல்லை. ஐயோ தாராளமா பேசுங்க தம்பி. நீ என்ன தம்பி இப்படிலாம் கேக்குறீங்க? தம்பி நானும் உங்க அப்பனும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, பாத்துக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி அங்கிள். அப்புறம் இன்னொன்னு, நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டதை அப்பாட்ட நீங்க சொல்ல வேணாம், டைம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். சரி சரி சரி, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கிளம்பு. வரேன். போயிட்டு வாங்க தம்பி. எங்க நம்ம புள்ளைய காணோம்? உள்ள இருக்கானா? டேய் பையன் அசந்துட்டான்டா. அவன் சொன்ன அந்த பிசினஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன், அப்படியே வாங்கி விட்டான். இந்த பேரு நம்ம கிட்ட சரணாகதி தான். நம்ப முடியற மாதிரி இல்லையே. நம்புடா, நான் சொன்னதை கரெக்டா பிளான் பண்ணி சக்சஸ் பண்ணிடலாம். அடேங்கப்பா. அது ஒண்டி இல்ல, எப்படியோ வந்து அசோக நம்ம ரேகா கிட்ட கூட அப்பா பேச வச்சுட்டார். என்னன்னு தெரியல, சடனா ரொம்ப சாமர்த்தியமா ஆயிட்டாரு. எப்படிங்க இதெல்லாம்? ரொம்ப புகழாதம்மா, எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்குது. சொல்லுங்க ஏதாச்சும் பையனுக்கு நம்மளுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. அம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த விஷயத்த அவன் கேர்ஃபுல்லா டீல் பண்ணான்னா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும். அவ்வளவுதான். சரி ரைட்டு ரைட்டு. அவனுக்கு அல்வா கொடுக்கறத நினைச்சு நீ லட்டு வாங்கி சாப்பிட்றாத லட்டு. சரிடா, எப்ப பாரு என்ன குத்தம் சொல்றதுதான் உங்க ரெண்டு பேரோட வேலை. வாடா போலாம். என்ன இருந்தாலும் நம்ம வந்து செல்வாவை ஃபண்டிங் கொடுக்கறத கரெக்டா அசோகா மானிட்டர் பண்ணி ஆகணும். செல்வா ஒழுங்கா வந்து பாத்துக்கோ எல்லாத்தையும். ஓகேவா? சூப்பர். சரி நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு பாரு, உனக்கு எப்ப பாரு இவதான் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரு. இந்த பேரு அசோக ரெகுலரா மானிட்டர் பண்ணி ப்ராப்பரா எனக்கு ரிப்போர்ட் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. சொல்லுங்க சார். நானும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு 7 பேரை இன்டர்வியூ பண்ணிட்டேன். ஒருத்தங்க கூட சரியா அமைய மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க? சார் நான் தப்பா நினைக்கல, என்னவா ஒன்று கேட்கலாமா சார்? சார் நீங்கள் இன்டர்வியூவில் என்ன மாதிரி சார் கேள்வி கேட்குறீங்க? சார் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு டைரக்டரையும் ஆக்டரையும் திட்டிட்டு போவாங்களே ரசிகன், அதுக்கு என்னப்பா இப்போ? சார் அதோட கேவலமாக உங்களை திட்டுறான் சார். அப்படி என்ன சார் கேட்குறீங்க? உங்கள் நேரம் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ தான். ஓனரோட சிபாரிசில் ஒரு கேண்டிடேட் வந்திருக்கா, உள்ள அனுப்புவா சார்? ஆமாப்பா, அவர் காலைல ஃபோன் பண்ணி சொன்னாரு. நீ அவனை உடனே அனுப்பு. அனுப்பி விடுறேன் சார். அனுப்பு அனுப்பு. அப்படி உள்ள போப்பா. குட் மார்னிங் சார், ஐ எம் கவின். வாங்க 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 வாங்க. சார் ஆஃபீஸ் சூப்பராக இருக்கு சார், நைஸ் சேர். அது சரி, முதலாளி சத்தியமூர்த்தியை உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு சார். ஒரு 3 மாசமா நல்லா பழக்கம். 3 மாசத்துல இவ்வளோ க்ளோஸா? நானும் 25 வருஷமா ஒருத்தரோட பழகினேன், அவ்வளோ க்ளோஸ்ன்னு சொல்ல முடியலையப்பா. யார் சார் அவங்க? உங்க ஒய்ஃபா? சாமர்த்தியமா பதில் சொல்றீங்க. யுவர் அப்பாயிண்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? அதுதான் கிடையாது. சத்தியமூர்த்தியோட சிபாரிசு இருந்தாலும் தரவா இன்டர்வியூ பண்ணி தான் செலக்ட் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. இனிமே தான் டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் ஆரம்பம். ஆர் யூ ரெடி ஃபார் த கொஸ்டின்ஸ்? சார் 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 எனக்கு கேள்வினா பயம் சார். நீங்க கேள்வி கேட்டு எனக்கு தெரியலனா பயம் சார். அடுத்த கேள்வி என்ன கேட்க போறீங்கன்னு பயம் சார். ஸ்கில்ஸ்னா பயம், எக்ஸ்பீரியன்ஸ்னா பயம், போன வேலை எப்படி போச்சுன்னு கேட்டா பயம் சார். எனக்கு இந்த வேலையே வேணாம் சார், அப்படியே கிளம்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? நோ 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 நோ, கேள்விலாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி சார். நீங்க ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. தம்பி தீவிர கமல் ரசிகர் போல நல்லா நடிக்கிறீங்க. ஆனா இந்த ஆபீஸ்ல நடிப்பதெல்லாம் ஒத்து வராது சாமி. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா வேலை பார்க்கணும். ஓகே, லெட் அஸ் கம் டு தி டாபிக். என்ன டாபிக்னு சொல்லவே இல்லையே சார். கத்திரிக்காய் 1/2 கிலோ என்ன விலை? அதான் டாபிக். யோ, பிளட் பிரஷர் ஏறுதியா? சரி, நான் இப்போ கேள்விகளை கேட்கிறேன், ஆனா ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஓகேவா? கிளையண்ட் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னையா சிமெண்ட் கம்பெனி நடத்துறீங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம்லாம் விரிசல் காமிக்குது அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
கிளையன்ட் சார் மேனேஜர் வெளியில போயிருக்காரு 1 ஹவர்ல திருப்பி வந்துருவாரு, அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். யோ விளையாடுறியா? சரி, நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் 1 மாசம், அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்படின்னா இப்படி சொல்லிடுவேன் சார். கிளையன்ட் சார் மேனேஜர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, நான் தான் ஆளினால் பையனுக்கு படிப்பு வரலன்னா அப்ப நான் போய் யாராவது முட்டாள்னு சொல்லுவாங்களா சார்? அந்த இன்னொருத்தங்கிட்ட சொல்லிடுவேன், சிமெண்ட்லாம் குவாலிட்டியா தான் இருக்கு, உங்க மேஸ்திரிங்க தான் கலப்படம் பண்ணியிருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்றுவேன். வியாபாரம் வழங்கின மாதிரி தான், நல்ல கஸ்டமர் சர்வீஸியா. சரி, 2வது கேள்வி, கேர்ஃபுல்லா கேளுங்க. உங்கள்கிட்ட 2 சீனியர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க 2 பேருமே ப்ரமோஷன் வேணும் இல்லாட்டி குவிட் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா உங்களால ஒரு எம்ப்ளாய்க்கு தான் ப்ரமோஷன் கொடுக்க முடியும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது என்ன சார் ஜுஜுபி? எனக்கு யாரை பிடிக்குதோ அவனை தான் ப்ரமோட் பண்ணுவேன். நம்மளுக்கு ட்ரஸ்டட் சர்வெண்ட்னு ஒருத்தன் வேணாமாண்ணா சார்? அடுத்தவங்கிட்ட சொல்லிடுவேன், டேய் அவனை ப்ரமோட் பண்ணது அடுத்த வருஷம் சீனியர் மேனேஜர்ஸ்லாம் லே ஆஃப் பண்ணிடுவானுங்க, அதுக்கப்புறம் நீ தான் ஆள் இல்லான்னுருவேன். என்ன சார் விளையாடுறீங்க? அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டா உங்க சாயம் வெளுத்துருமே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? சார் ப்ரமோட் ஆனவங்கிட்ட சொல்லிடுவேன், டேய் நீ ப்ரமோஷன் வாங்கினது இவனுக்கு பொறாமடா, நானும் நீ ஏதோ சதி திட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவான், நம்பாத அப்படின்னு சொல்லிடுவேன் சார். யோசிச்சு பாரியா, நீ பேசல ஏதாவது ஸ்ட்ரைட் ஆன்சர் இருக்காயா? எல்லா கேள்வியுமே ஏடா கூடமா பதில் சொல்றியா? அதனால சார் என்ன ரிஜெக்டா கொடுங்க சார், நான் கிளம்புறேன். யோயோ இரியா, நீ தாயா இந்த வேலைக்கு சரியான ஆளு. நீ கமலோட ரசிகர் இல்லையா? நீ கமல் மாதிரி எல்லாரையும் குழப்பறியா? நீ மட்டும் எங்க லோக்கல் எலெக்ஷன் நின்னா நீ தலைவராயிருவே. அத்தை விடு, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷன்லாம் சாதாரணப்பட்டது இல்லையா? நம்ம எம்ப்ளாயி, பார்ட்னர், கிளையண்ட், வெண்டர் இவங்கள்ட்ட எல்லாம் மாட்டிக்காம நம்ம கம்பெனி நடத்தணுங்க. அதுக்கு சரியான ஆள் நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அது போக நீ சத்தியமூர்த்தியோட ரெக்கமெண்டேஷன், அதனால யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். அடுத்த வாரமே மண்டே வந்து ஜாயின் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் அப்புறம் இந்த சேர் சூப்பரா இருக்கு, இங்க உட்காரத்துக்கு எனக்கு எப்படி சார் வாய்ப்பு வரும்? யோ பெரிய கேடியா இருக்கேயா, என் வேலைக்கே வேட்டி வச்சிருக்க இருக்கே. கவுக்குற குணம் உன் ரோலுக்கு முக்கியம்தாயா, ஆனா என்னையே கவுக்கணும்னு நினைக்கூடாது தம்பி. நம்ம பார்த்து நடந்தா மற்றவங்களை குழப்பி விட்டு நாம முன்னேறலாம். ஓகேவா? சரி சார், உங்ககிட்ட நீங்க போங்க, ஹெச்ஆர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போங்க. ஓகேவா? பை பை. தேங்க்யூ. ஓ பூதம் சார், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களே. வாங்க வாங்க. ஓ மை காட், கவின் ஞாபகம் இருக்கா? ஹாய் மோனிகா, எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு மோனிகா ஆல்ரெடி தெரியுமா? ஆமா சார், ஒரு 2 months முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் சார், நல்ல அனுபவம் சார். மோனிகா, சத்தியமூர்த்தியோட பேசி எனக்கு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு. தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? கவின் சார். ரொம்ப நல்ல பையன், நல்லா பேசுறாரு. கவின் நம்ம கம்பெனில அடுத்த வாரம் ஜாயின் பண்றேன். ஓ கங்க்ராட்ஸ் கவின். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ஃபோ, இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் உமன் ஸ்டாஃப் நான் தான். இந்த கம்பெனியோட எல்லா ஃப்ளோர் மேப்ஸ்லாம் எனக்கு அத்துப்படி கண்ணு இல்லாம கூட நடந்துருவேன். உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது. தேங்க்ஸ் மோனிகா, ஐ அப்ரிஷியேட் தி வார்னிங். சார் நான் கிளம்புறேன் சார். ஓகே, பை பை. சார் நானும் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ, பை பை.